எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் பேச முடியாமல் நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து பத்திரிகையாளரிடம் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, மோடி தன்னுடைய நலனுக்காக இந்த நாட்டின் நலனை விட்டுக் கொடுத்து விட்டார். அப்படி அவர் குறிப்பிடக்கூடியது இரண்டு விடயங்கள். ஒன்று எம்ஸ்டின் ஃபைல், இன்னொன்று அவர் கௌதம் அதானியை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய வணிக நலனை, வர்த்தக நலனை விட்டுக் கொடுத்து விட்டார் என்பதுதான். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு நாடாளுமன்ற அவையில் பேச தொடங்கியதுமே ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான தெலுங்கு தேசம் கட்சியினுடைய உறுப்பினர்களும் சேர்ந்து எழுப்பிய எதிர்ப்பு கோஷத்தால் அவர் பேச முடியாமல் நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து பத்திரிகையாளரிடம் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, மோடி தன்னை விட்டு கொடுத்து விட்டார், எஸ் காம்ப்ரமைஸ்ட் என்று சொன்னார். தன்னை என்றால் தன்னுடைய நலனுக்காக இந்த நாட்டின் நலனை விட்டு கொடுத்து விட்டார். அப்படி அவர் குறிப்பிடக்கூடியது இரண்டு விடயங்கள். ஒன்று எம்ஸ்டின் ஃபைல், ஜெஃப்ரி எம்ஸ்டின் ஃபைல்ஸ். அதை வைத்து அமெரிக்கா மோடியை மிரட்டுகிறது. மோடி மட்டுமல்ல, பல தலைவர்களை உலகெங்கிலும் மிரட்டுகிறது என்பது ஒரு பக்கம் உண்மை. இன்னொன்று, அவர் கௌதம் அதானியை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய வணிக நலனை, வர்த்தக நலனை விட்டு கொடுத்து விட்டார் என்பதுதான். இந்தியாவினுடைய விவசாயிகள் அவர்களுடைய விளைபொருட்களுக்கு உரிய சந்தையை தேடி செய்யக்கூடிய ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பதிலாக அமெரிக்காவினுடைய வேளாண் விளைபொருட்களை தடையின்றி இந்தியாவில் இறக்குமதி செய்து கொள்ள, அதுவும் 0% டாரிஃப், இருக்கக்கூடிய எல்லா இறக்குமதி தேர்வையும் ரத்து செய்துவிட்டு அதை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை தந்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்டினுடைய பத்திரிகைகளும் ஊடகங்களும் மோடியின் அந்த ராஜதந்திர நடவடிக்கையால் 25 விழுக்காடாக இருந்த இந்திய பொருட்களின் மீதான இறக்குமதி தேர்வை 18 விழுக்காடாக குறைத்திருக்கிறார் ட்ரம்ப் என்றார். அதோடு சேர்ந்து 25% ஏற்கனவே அந்த 25 விழுக்காடின் மேல் போடப்பட்ட அந்த பீனல் டியூட்டி அதுவும் அவர் நீக்கிவிட்டார். எனவே இது இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய லாபம், ஒரு பெரிய அனுகூலம் என்று சொல்லப்படுகிறது. உண்மைதான். நம்முடைய திருப்பூர் உள்ளிட்ட இங்கே இருக்கக்கூடிய பின்னல் ஆடை, ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கு இது மிகப்பெரிய அளவிற்கு உதவும் தான். அதே நேரத்தில் எதை இவர் விட்டு கொடுத்திருக்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுது அதிர்ச்சியாக இருக்கிறது. அதுதான் எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய அந்த இவர் சொல்றார்ல, மேக் இன் பாரத் என்றெல்லாம் சொன்னார் இல்லையா அவரு, இந்தியாவில் பாரதத்தில் உற்பத்தி செய்தது அப்படின்னு. அந்த இடத்தை இந்தியா அடையவே முடியாது. அமெரிக்காவிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள், அமெரிக்காவில் விளைவிக்கப்பட்ட தானியங்கள், மற்றவையெல்லாம் இந்திய சந்தையை ஆக்கிரமிக்கும் பொழுது, எந்த விதமான வரியும் இல்லாமல் ஆக்கிரமிக்கும் பொழுது, குறைந்த விலையில் அவைகள் விற்கப்படும் பொழுது, அது இந்திய மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய நமது வேளாண் விளைபொருட்களுக்கும் நமது உள்ளூர் உற்பத்திகளையும் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப் போகிறது. அதனால்தான் அவர் சொன்னார், ராகுல் காந்தி சொன்னார், மோடி பல லட்சக்கணக்கான கோடிகளை கொட்டி உருவாக்கிய அவருடைய பலூன் வெடிக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்று அவர் கூறியிருக்கிறார். நேற்று கூட அவர் பார்த்தீர்களானால் ஒரு கேரவான் பத்திரிகையில் இந்திய இராணுவத்தின் தளபதி நரவானேயினுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில பொருளடக்கத்தை பற்றி குறிப்பிட்டு எழுதப்பட்ட கட்டுரையை அவர் நாடாளுமன்ற அவையில் படித்து காட்டும் முன்னரே ராஜ்நாத் சிங் அதை எதிர்த்தார். அதை மிக கடுமையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா. என்ன காரணம் என்றால் அது தேச பாதுகாப்பிற்கு எதிரானது,
இந்த நாட்டினுடைய தளபதியாக இருந்தவர், அவர் எழுதிய புத்தகம், அப்படிப்பட்ட புத்தகம் எப்படி தேச நலனுக்கு எதிராக போக முடியும்? தேச நலனை எப்படி அது சமரசம் செய்து கொள்ளும்? இந்த நாட்டினுடைய தளபதியாக இருந்தவர் அல்லவா. எப்படி பிபின் ராவத் அவர்கள் சொன்னாரோ, பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர்களை சீனா ஆக்கிரமித்து விட்டது என்று சொன்னார். அப்புறம் குறைஞ்ச காலத்திலேயே விபத்து ஏற்பட்டு ஹெலிகாப்டர் விபத்தில் அவர் நீலகிரி மலைப்பகுதியில் அவர் அந்த விபத்தில் காலமானார். நரவாணேயினுடைய அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டது என்ன? அவர் எதை கூறுகின்றார்? அது ஏன் முழுமையாக நாடாளுமன்றத்தில் வைப்பதற்கு அந்த அளவிற்கு கண்களை உருட்டி கொண்டு எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் அமித்ஷாவிற்கு எங்கிருந்து வந்தது? ஏனென்றால் அது ஒரு எக்ஸிகியூட்டிவ் டிசிஷன். இந்த அரசினுடைய முடிவு எந்த அளவிற்கு இந்த இராணுவத்தினுடைய முடிவை பாதித்திருக்கிறது, நடவடிக்கை பாதித்திருக்கிறது என்று வரும்போதுதான் அவர்கள் அலறுகிறார்கள். அதனால்தான் ராகுல் காந்தி பேச தொடங்கியதுமே அதை பற்றி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், குரல் எழுப்புகிறார்கள். கடைசி வரை அவர் பேச முடியாமல் தடுக்கின்றார்கள். இப்படியெல்லாம் ஒரு பத்திரிகையில் வந்ததை கொண்டு வந்து நாடாளுமன்ற அவையில் பேசக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளை எங்கிருந்து எழுப்பப்பட்டால் என்ன? அதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிப்பது தானே முறை. எத்தனையோ விடயங்கள், போபோஸ் பீரங்கி பேர ஊழல் உட்பட பலவும் பத்திரிகைகளில் வந்த விவரங்கள் தான், ரேடியோவில் சொல்லப்பட்ட விவரங்கள் தான். அதையெல்லாம் இந்த நாடாளுமன்றம் விவாதிக்க மறுத்து பிறகு விவாதித்திருக்கிறது. அதன் விளைவாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அப்புறம் போபோஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்கில் ராஜீவ்காந்தி என்ன ஆனார் என்பதெல்லாம் தெரியும். எனவே எதற்காக அலறுகிறது இந்த பாஜக அரசு? அதே மாதிரி எம்ஸ்டீன் ஃபைல் என்பது மோசமான நிகழ்வுகள். அதையெல்லாம் பேச முடியாத அளவிற்கு எனக்கெல்லாம் சிலரெல்லாம் சொன்னார்கள். அந்த தகவலை எல்லாம் பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. ஏனென்றால் இதையெல்லாம் கேட்டால் இந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நாட்டில் தான் நாம் வசிக்கிறோமா என்ற நிலை ஏற்படும். இவ்வளவு மோசமான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த நாட்டினுடைய அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய சுகபோகங்களுக்காக ஆட்டம் போட்டிருக்கிறார்கள், சாதாரண இளம் சிறார்களை பலியாக்கி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எப்படியும் உண்மை ஒரு நாள் வெளியே வந்துதான் தீரும். அது சகிக்க முடியாதாக இருந்தாலும் கூட அது வெளியே வந்துதான் தீரும். அப்படிப்பட்டவை. அதே நேரத்தில் ஒரு முறை வர்த்தக நலனை விட்டுக் கொடுக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டதாக ட்ரம்ப் சொல்லுகிறார். ஆனால் ரஷ்யாவினுடைய தலைமையகம் சொல்லுகிறது அப்படியான எந்த எழுத்துப்பூர்வமான ஒரு அறிவிக்கையும் தங்களுக்கு இந்தியாவிலிருந்து வரவில்லை என்று சொல்கிறார்கள். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி, கச்சா இறக்குமதி பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன, அதெல்லாம் யாருக்கு போச்சு? அவ்வளவும் ரிலையன்ஸுக்கும் நரோராவுக்கு தான் போச்சு. அதன் மூலம் கிடைத்த பல பில்லியன் டாலர்கள் அப்படியே அந்த பெனிஃபிட் எல்லாம் அவங்க 2 பேருக்கு தான் போச்சு. இந்திய மக்களுக்கு கிடைத்தது. அந்த கச்சாவை அவர்கள் சுத்திகரித்து நல்ல லாபத்திற்கு பெட்ரோலாகவும் டீசலாகவும் அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும். பெட்ரோலை வித்தார்கள் இந்த 2 நிறுவனங்களும். கொள்ளை லாபம் கண்டார்கள். அது எத்தனை ஆயிரம் கோடி யாரும் கணக்கிடவில்லை. இந்த நாட்டினுடைய ஊடகங்கள் இதையெல்லாம் பேசுவதற்கு மறுக்கின்றன. ரஷ்யா டிஸ்கவுண்ட்ல வித்துச்சு. அந்த டிஸ்கவுண்ட்டு அதனுடைய பெனிஃபிட், பலன் இந்திய மக்களுக்கு வழங்கப்படவில்லை. அவ்வாறு வழங்கப்படாத அந்த பெனிஃபிட்டால் இவர்கள் எந்த அளவுக்கு பயனடைந்தார்கள், ரிலையன்ஸும் நரோராவும், அதை யாரும் கண்டுக்கவே இல்லை. நாம் பேசியிருக்கிறோம். அந்த அளவிற்கு போனது. ஒரு காலகட்டம் வரை 13 பில்லியன் டாலர்கள் என்றார்கள். 13 பில்லியன் என்றால் 1 பில்லியன் 100 கோடி. 13 பில்லியன் என்றால் 1300 கோடி டாலர்கள். அப்படியே ரூபாயில் கணக்கிட்டு பாருங்கள், எத்தனை ஆயிரம் கோடி வரும் என்று பாருங்கள், எத்தனை லட்சம் கோடி வரும் என்று பாருங்கள். அவ்வளத்தையும் அந்த லாபம் அனைத்தும் இந்திய ஒன்றிய அரசுக்கோ இந்திய மக்களுக்கோ அல்ல, எல்லாம் அந்த 2 நிறுவனங்களுக்கு போய்விட்டது. அதன் மூலம் அவர்கள் விற்றார்கள். பெட்ரோல் சுத்திகரிப்பு செய்து பெட்ரோலை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விற்றார்கள். அதில் அவர்கள் பெற்ற லாபம். அதில் எவ்வளவு வரியாக இந்திய ஒன்றிய அரசுக்கு கட்டினார்கள்? எல்லாமே ரகசியம்தான். எல்லா இடத்திலும். இப்பொழுது ட்ரம்ப் என்ன சொல்லுகின்றார்? வெனிசுலாவினுடைய கச்சாவை இந்தியா வாங்கும் என்று சொல்லுகிறார்.
எதற்காக அவ்வளவு தொலைவில் இருந்து வாங்க வேணும்? அங்கிருந்து வாங்கி அதை அப்படி அட்லாண்டிக்கை கடந்து மத்திய தரைக்கடலுக்கு வந்து, மத்திய தரைக்கடல் ரெட் சீவுக்கு வந்து, அதுக்கப்புறம் அது செங்கடல் பகுதிக்கு வந்து, செங்கடல் பகுதியில் வந்துட்டு அரபிக்கடலுக்கு வந்து, அதுக்கப்புறம் இங்கே மும்பை மற்ற இங்கே இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். எவ்வளவு தூரம் பாருங்க, எத்தனை நாள் பயணம், எல்லாம் ஃப்ரைட் ஆன் போர்டு ரேட் என்ன, இதை கொண்டு வருவதற்கு ஆகக்கூடிய செலவு என்ன. ஆனால் அமெரிக்காவினுடைய அழுத்தம் இந்தியா உடன்படுகிறது. அமெரிக்காவினுடைய அழுத்தம்னா யார் மீது? மோடி மீது. இவர்கள் வெறும் எம்ஸ்டின் ஃபைலும் அதானியை மட்டும் சொல்கிறார்கள். இன்னொன்று, அவன் தானே அந்த சிப்பை தயாரித்து கொடுக்குறான் இவிஎம்ல. அமெரிக்கா தானே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதில் ஒரு கை வச்சோம் அப்படின்னோம்னா இங்கே மோடியினுடைய அரசியல் எல்லாமே, பிஜேபியினுடைய அரசியல் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுன்றதெல்லாம் தெரியும். உடனே அவர் விழுந்து எடுத்துக்கொண்டு ஓடி போய் அப்படியே கட்டி பிடிக்கின்றார், கையை தூக்குகின்றார், சிரிக்கின்றார். இவ்வளவு நடக்கிறது. ஆக எப்படிப்பட்ட ஒரு பலவீனமான தலைமையை இந்தியாவில் இருக்கிறது. அவர்கள் எப்படி தங்களை தொடர்ந்து தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அதன் விளைவாக இந்த நாடு எப்படிப்பட்ட இழப்புகளை சந்திக்கிறது. இதை பற்றியெல்லாம் விவாதிக்காத ஒரு ஊடகங்கள் நிறைந்த ஒரு நாட்டில் நாம் வாழ்கிறோம். இது எப்படிப்பட்ட நிலை என்று எண்ணி பாருங்கள். இவை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஒரே ஒரு இடம்தான். இந்த ஒரு விடயத்தை மாத்திட்டோம், தூக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த நாட்டுடைய அரசியல், இந்த நாட்டுடைய தலைமை, நமது முடிவெடுக்கும் திறன், நமது நாட்டினுடைய நலன், நமது நாட்டினுடைய அயலுறவு கொள்கை எல்லாம் மாறிவிடும். அதற்காகத்தான் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உழைப்போம் தொடர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு திருப்தி அளிக்குமானால் பரவலாக பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.